வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 10 சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் பண்ண போகிறோம். 7.4 எல்லாமே இந்த a² - x² x² - a² இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 10 வந்து இந்த px + q ஃபார்மில் இருந்ததுன்னா நியூமரேட்டரில் இது a × d/dx of ax² + bx + c இந்த ஃபார்மில் மாற்றிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோலையும் எல்லா ஃபார்முலாவும் இன்டகிரேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதையும் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் 10க்கு போகலாம். Integrate x + 2 by 2x² + 6x + 5 dxன்னு இருக்கு. ஸோ இது வந்து px + q இந்த ஃபார்முலா இருக்குது நியூமரேட்டரில் இருந்ததுன்னா இந்த மாதிரி மாற்றணும். a × d/dx of ax² ப்ளஸ் டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபார்முலா மாற்றணும். ப்ளஸ் b ஏபின்றது கான்ஸ்டன்ட், அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து px + q இருக்கிற இடத்துல இப்போ x + 2 இருக்குது. a × d/dx ஆஃப் டினாமினேட்டரில் வந்து 2x² + 6x + 5 இருக்குது ப்ளஸ் b. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 2x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே ஒரு 2 இருக்கிறனால a × 4x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 + 6 ப்ளஸ் b. உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4ax + 6a + b. ஸோ இங்கே வந்து x + 2 இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இப்போ இங்கே 1 இருக்குது. இப்போ ஈக்குவேட்டிங் போத் சைட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் 1 இருக்குது, இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4a இருக்கிறனால 1 = 4a. ஸோ a = 1/4. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது, ரெண்டு பக்கமும் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணுறப்போ 2 = 6a + b. ஸோ a இருக்கிற இடத்துல 1/4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 × 1/4 ப்ளஸ் b. இதுக்கு கேன்சல் ஆகிடும். 3 2s are 2 2s are. ஸோ 3/2 ப்ளஸ் பின்னு இருக்குது. இங்கே 2 இருக்குது, இந்த பக்கம் வந்ததுன்னா 2 - 3/2 = ப்ளஸ் b = b. 3/2 தான் இந்த பக்கம் கொடுத்தோம். எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 2s are 4 - 3 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ 4 - 3 வந்து 1/2. ஸோ பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து இதை மெயின் ஈக்குவேஷன் இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x + 2 இருக்கிற இடத்துல இந்த ஃபார்ம் a × இப்போ இன்டகிரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா a வந்து 1/4 கண்டுபிடிச்சனால 1/4 இன்டகிரல் இப்போ a பக்கத்தில் 4x + 6ன்னு இருக்கனால 4x + 6 dx. டிவிஷனில் அதே தான் இருக்கும், கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே எழுதிக்கலாம். 2x² + 6x + 5 ப்ளஸ் இன்டகிரல் b இருக்கிற இடத்துல நம்ம 1/2 கண்டுபிடிச்சனால 1/2 dx by 2x² + 6x + 5. ஸோ இது ரெண்டு இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். I1 I2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I1 இன்டகிரல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ கீழே உள்ள டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண மேலே இருக்குது, அதனால் வந்து லெட் 2x² + 6x + 5 = tன்னு எடுத்துக்கலாம். இப்போ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x × 2 4x + 6 × dx = dt. ஸோ இந்த டேர்ம் இங்கே இருக்கிறனால இப்போ I1 இன்டகிரல் எப்படி ஆச்சுன்னா 1/4 இன்டகிரல் dt/t ஆச்சு. இன்டகிரல் dt/t வந்து log t. ஸோ 1/4 log t, 1/4 log t வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 2x²னால log மாடுலஸ் ஆஃப் 2x² + 6x + 5. ஸோ I1 இன்டகிரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I2 இன்டகிரல் இப்போ கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ I2 இன்டகிரல் எழுதுகிறேன் நான். 1/2 இன்டகிரல் dx by 2x² + 6x + 5.
ஸோ டினாமினேட்டர் டேர்ம் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2x² + 6x + 5. ஸோ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடணும். x² ப்ளஸ் 2 வெளியே எடுத்துட்டனால 3x + 5/2ன்னு வரும். ஸோ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ 2 × x + 3/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ அதே நம்பரே இங்கே சப்ராக்ட் பண்ணணும். -3/2 ஹோல் ஸ்கொயர்னு. இங்கே ஒரு 5/2 இருக்குது. ஸோ 2 × x + 3/2 ஹோல் ஸ்கொயர். இது 3 ஸ்கொயர் வந்து 9/4. இது ப்ளஸ் 5/2. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ × 2 × 2 பண்ணணும். 5 2s are 10. 10 - 9 1/4 ஆகும். ஸோ 2 × x + 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/4. ஸோ இது வந்து a² ஃபார்மில் தான் எழுதணும். அது x² + a² ஃபார்மில் எழுதணுன்றதுக்காக x + 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இப்போ இது மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ I2 இன்டெக்ரலில் இந்த ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ I2 இன்டெக்ரல் ஆல்ரெடி 1/2 இருக்குது. இங்கே இன்டெக்ரல் dx கீழே வந்து 2 × x + 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் dx x² + a² ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/a tan இன்வர்ஸ் x/a. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இன்டெக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். I2 இன்டெக்ரலில். I2 இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது. இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ 1/aன்னு வரும். அந்த 1/aனா a வந்து 1/2. ஸோ 1/1/2 tan இன்வர்ஸ் x/a. x வந்து x + 3/2/a. aன்றது 1/2. ஸோ இதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 tan இன்வர்ஸ். ஸோ இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 2x + 3. ஸோ வந்துருச்சு. I2 இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I1 இன்டெக்ரலையும் I2 இன்டெக்ரலையும் ஆட் பண்ண போகிறோம். I1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/4 log மாடுலஸ் ஆஃப் 2x² + 6x + 5 ப்ளஸ் I2 இன்டெக்ரல் இது கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் 2x + 3. ஸோ ப்ளஸ் C. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10ல் செகண்ட் சப்டிவிஷன். இன்டெக்ரல் x + 3 dx டிவைடட் பை ரூட் ஆஃப் 5 - 4x - x². ஸோ இது இந்த ஃபார்மில் தான் இருக்குது. px + q டிவைடட் பை ரூட் ஆஃப் ax² ப்ளஸ் bx + c. இந்த ஃபார்மில் இன்டகிரேஷன் இருந்தால் ஸோ இந்த ஃபார்முலா இப்படி மாற்றணும். px + q = a × d/dx ஆஃப் கீழே என்ன இருக்கோ அதை அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ax² ப்ளஸ் bx + c ப்ளஸ் b. ஸோ இப்போ இதில் வந்து px + q இருக்கிற இடத்துல x + 3ன்னு இருக்குது. x + 3 = a × d/dx ஆஃப் ax² இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 5 - 4x - x² ப்ளஸ் b. ஸோ a × டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 5 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 -4 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. ஸோ இது ப்ளஸ் b. ஸோ -4a -2ax ப்ளஸ் b. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறனால 1 = இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2a இருக்குது. -2a. ஸோ a = -1/2. இந்த 2 டிவிஷனில் வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் கான்ஸ்டண்ட்டால் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? -4a ப்ளஸ் b. இப்போ a ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை இங்கே பண்ணணும். -4aக்கு பதில் -1/2 ப்ளஸ் b. இது 2 2s are 4 - in - +2
ப்ளஸ் 2 இந்த பக்கம் வச்சுன்னா 3 minus 2 equal to b. ஸோ b equal to 1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கிற இடத்துல ஏ இருக்கிற இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ டினாமினேட்டர் பார்ட் வந்து இப்போ நம்ம இப்போ ரெண்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு பதில் ஏ வந்து -1/2ன்னு இருக்கிறனால இந்த இன்டெக்ரல் எப்படி மாறும்னா ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. -4 - 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 5 - 4x - x² dx இந்த ஃபார்மில் இருக்குது. ப்ளஸ் பி வந்து 1ன்றனால 1 integral dx by root of 5 - 4x - x². ஸோ இது I1 இன்டெக்ரல் நேம் கொடுத்துக்கலாம். I2 நேம் செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் டினாமினேட்டட் பார்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருதுன்றனால இந்த கீழே உள்ள டேர்மை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். லெட் 5 - 4x - x² வந்து டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் 5 டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். 7.2ல சப்ஸ்டியூஷன் மெத்தட் பண்ணியிருப்பீங்க, அந்த மெத்தட் தான். 5 கான்ஸ்டன்ட் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ -4 மைனஸ் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்டூ dx ஈக்குவல் டு dt. ஸோ அந்த டேர்ம் இதில் இருக்குது. இப்போ நம்ம I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I1 வந்து -1/2 integral -4 - 2x dx வந்து dtன்னு ஆயிடுச்சு. dt டிவைடட் பை ரூட் டீன்னு இருக்குது. ஸோ ரூட் டி மேலே போச்சுன்னா -1/2 இன்டெக்ரல் டி பவர் -ஆஃப் டிடின்னு வந்துடும். இது எக்ஸ் பவர் என் ஃபார்மில் எக்ஸ் பவர் என் இன்டெக்ரேஷனில் இருந்தால் எக்ஸ் பவர் n+1/n+1 பண்ணலாம். இப்போ இது வந்து -1/2 டி பவர் -ஆஃப் +1 பை -ஆஃப் +1. ஸோ -ஆஃப் t1 - half வந்து half t power half by half. half கேன்சல் ஆகிடும். ஸோ t power half தான் இருக்குது. t வந்து என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், 5 - 4x 5 - 4x -x² பவரில் half. ஸோ இது வந்து பவரில் half இருக்கிறனால நம்ம அதை வந்து ரூட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரூட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் 5 - 4x - x². ஸோ I1 இன்டெகிரேட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I2 இன்டெகிரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I2 வந்து இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் 5 - 4x - x² இப்படி இருக்குது. ஸோ டினாமினேட்டர் பார்ட் மட்டும் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ x² டேர்ம் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதனால் மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். x² இது ப்ளஸ் 4x இது -5 மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் பை 2 பண்ணணும். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டோன்னா x + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பர் இங்கே 2² பண்ணணும். இங்கே ஒரு ஆல்ரெடி -5 இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே எடுத்தாச்சு. x + 2 ஹோல் ஸ்கொயர் -2² வந்து -4 -5 வந்து -9. ஸோ இது வந்து 9 வந்து 3² எடுத்துக்கலாம். x + 2 ஹோல் ஸ்கொயர் -3². ஸோ இங்கே வெளியே மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் அகைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடும். ஏன்னா x² - a² வேறு ஃபார்மில், a² - x² வேறு ஃபார்மில், அதனால். ஸோ 3² - x + 2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து இது இன்டெக்ரேஷன் இது மாதிரி மாறிடுச்சு. ஸோ ரூட்குள்ளே இருக்குது. இப்போ இது எந்த ஃபார்முலனா இன்டெக்ரல் dx பை ரூட்குள்ளே a² - x² இருக்குது. அதுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் x/a தான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் வந்து dx பை இப்போ ரூட்குள்ளே இருக்குது. ரூட்குள்ளே இப்படி மாறியாச்சு. 3² மைனஸ் x + 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் எழுதுகிறேன். நான் இப்போ a² - x²க்கு இன்டெக்ரல் dx பை ரூட் ஆஃப் a² - x². இதுதான் ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. இப்போ x இருக்கிற இடத்துல நமக்கு x + 2 இருக்குது, a இருக்கிற இடத்துல 3 இருக்குது. ஸோ இந்த I2 இன்டெக்ரல் வந்து ஸோ ஆல்ரெடி I2 இன்டெக்ரல் வந்து சைன் இன்வர்ஸ் x வந்து x + 2 பை 3. ஸோ I1 இன்டெக்ரல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். I2 இன்டெக்ரல் இது. ஸோ இந்த ரெண்டு டேர்மையுமே ஆட் பண்ணோம். இது வந்து I1 இன்டெக்ரல், இது I2 இன்டெக்ரல். ஸோ ரெண்டு டேர்மையுமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். I1 + I2.
I1 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். I2 கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2/3. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.